வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் ஓட்டு ஸ்லிப்பை பயன்படுத்தி ஓட்டு போட முடியாது அப்படின்ற ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓட்டு செலுத்த என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்ற அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. வாக்கு செலுத்த வரும் வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடியில் என்னென்ன வசதிகள்லாம் வழங்குறோம் அப்படின்றதையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருந்தாங்க. அதனுடைய தேர்தலுக்கான விதிகள் கட்டுப்பாடுகளையும் அறிவிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து வாக்கு செலுத்த வரும் வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை கட்டாயம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. காலகாலமாக வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் புகைப்படத்துடன் கூடிய பூத் ஸ்லிப்பை பயன்படுத்தி தான் வாக்கு செலுத்திட்டு வந்தாங்க. தற்போது தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பூத் ஸ்லிப்பை ஒரு தகவல் சீட்டா மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியுமே தவிர வாக்களிக்கிறதுக்குள்ள ஒரு அடையாள சான்றிதழா பயன்படுத்த முடியாது அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் சீட்டு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த பூத்துல உங்களுக்கு ஓட்டு இருக்குது, அந்த பூத்துல உங்களால வாக்கு செலுத்த முடியும் அப்படின்ற தகவலை உறுதி அளிக்கிற ஒரு ஆவணம் மட்டும்தான் இந்த பூத் ஸ்லிப்பு பயன்படும்னு அறிவிச்சிருக்காங்க. பூத் ஸ்லிப்ல உங்களுடைய நேமு, எங்க வாக்கு செலுத்துறீங்க அப்படின்ற இதனுடைய முகவரி இது மட்டும்தான் இந்த சீட்ல இடம்பெறும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த பூத் ஸ்லிப்பை எப்ப வழங்குறாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி இந்த பூத் ஸ்லிப்பை வாக்காளர்களுக்கு வழங்குவோம்ன்றத அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர்கள் என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தி வாக்கு செலுத்த முடியும் அப்படின்றதையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை அல்லது 12 அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி வாக்கு செலுத்த முடியும்ன்றத அறிவிச்சிருக்காங்க. 12 ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு பணிக்கான அட்டை, அதாவது 100 நாள் வேலைன்னு சொல்லுவோம்ல அந்த பணிக்கான அந்த பதிவேட்டுக்கான அட்டை, புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் அலுவலக புத்தகம் அல்லது வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம், மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீட்டு அட்டை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை, ஓட்டுநர் உரிமம், பேன் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய பதிவாளர் ஜெனரலால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, பாஸ்போர்ட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், புகைப்படத்துடன் கூடிய மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர் அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர் அடையாள அட்டை, ஊனமுற்றோர் அடையாள அட்டை. இந்த 12 ஆவணங்களை பயன்படுத்தி தான் வாக்கு செலுத்த முடியும் அப்படின்றத இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. வாக்கு செலுத்த வரும் வாக்காளர்களுக்கு என்னென்ன புதிய வசதிகளை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் தேர்தலில் வாக்கு செலுத்துறதுக்காக தான் இந்திய தேர்தல் ஆணையம் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் கைபேசி பாதுகாப்பு அறை, தெளிவான வாக்காளர் தகவல் சீட்டு, வேட்பாளரின் வண்ண புகைப்படம் மற்றும் பெரிய எழுத்துருவில் வாக்குச்சீட்டு, அதிகபட்சம் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதி, வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் தொலைவில் வேட்பாளர் முகாம் அமைத்தல், இசிஐ நெட் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவை தளம், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 100% இணையவழி ஒளிபரப்பு, வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் புகைப்பட அடையாள அட்டை. இந்த புதிய வசதிகளை எல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வாக்கு செலுத்துவதற்கு பூத் ஸ்லிப்பை ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது, என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்த முடியும்ன்றதை அறிவிச்சிருக்காங்க. மேலும் வாக்களிக்க வருபவர்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கன்றதையும் அறிவிச்சிருக்காங்க. எனவே வாக்கு செலுத்துறவங்க இந்த ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி வாக்கு செலுத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.